ஆதி ஆகமத்தில் ஒழுங்கின்மையும் வெறுமையாக இருந்தது, இருள் தான் இருந்துச்சு. ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருந்தார். ஆமாம், முடியும் போது 1ஆவது அதிகாரம் முடியும் போது தேவன் அத்தனையும் மாற்றி 6 நாளில் சூப்பர் ஆக்கி அதை நல்லது என்று கண்டார். கையத்தை ஆமென். இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, 6 நாளில் இவ்வளோ ஒழுங்கின்மையும் வெறுமையும் மாற்றுறதுக்கு தேவனால் முடியும்னா, நான் சொல்கிறேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கு 6 நாள் அதிகன்றேன். கையை தட்டி இப்போ புரியுதா? நம்புறீங்களா? 6 நாளில் அதிசயம் அற்புதம் என்னன்னாலும் போட்டுக்காங்க. 6 நாளில் இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் ஏன் பேர் ஆசீர்வாதம்னு வச்சேன்னா, கர்த்தர் தான் சொன்னார், ஆசீர்வதித்தார், மிருக ஜீவன்களை ஆசீர்வதித்தார், மனுஷனை ஆசீர்வதித்தார். அதனால தான் சொன்னேன், இந்த ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் 6 நாளில் வந்தது. கையை தட்டி இவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸே 6 நாளில் வரும்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒழுங்கின்மையும் வெறுமையையும் ஆவியானவர் மாற்றி உங்களை ஒழுங்காகவும் நிறைவாகவும் மாற்றி நல்லதென்று காண்பார். கையை தட்டி எத்தனை நம்புறீங்க? ஆமென். அதனால தான் சொன்னேன், 6 நாளில் அற்புதம் நடக்கணும், அதிசயமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்கணும். ஆமென். தேவனால் கூடும். இது நம்பணும் பாருங்கள். விசுவாசம் தான் இங்கே வாழ்க்கை, இங்கே விசுவாசம்தான்.